இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். முடிந்து போனது என்கிற சூழ்நிலைகளில் நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நித்தமும் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய போகிறோம், என்ன நிலைமை என்று யோசிப்பதற்கு கூட முடியாத வியாகுலப்பட்ட நிலைமையில் சங்கீதக்காரனாகிய தாவீதை நமக்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. யூ ஹேவ் கெப்ட் கவுண்ட் ஆஃப் மை டாசிங்ஸ், புட் மை tears in your bottle, are they not in your book? Put my tears in your bottle. என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் வையும், என் கண்ணீரெல்லாம் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் பார்க்கிறார். வியாகுலப்பட்டு நம்முடைய சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணீர் உண்டு என்று சொல்கிறார்கள். அதையும் மிஞ்சி மிதமிஞ்சிய பாரம், மிதமிஞ்சிய வேதனை, இனி அழுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் முடித்து தீர்த்து விட்டேன் என்ற சூழ்நிலையில் ஹோப்லெஸ்ஸாக நீங்கள் நின்றுட்டுருப்பீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய நல்ல ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அவர் உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். காலம் வரும், நாட்கள் வரும், தேவனுடைய வேலை வரும், கர்த்தருடைய வேலை வரும்போது அந்த கண்ணீருக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அந்தரங்கத்தில் நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். மனுஷங்கிட்ட போய் நாம் அழுதுருப்போம்னா அவங்க நம்ம பார்த்து நாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறோன்னு நினச்சி ஏளனமாக பரிகாசம் பண்ணியிருப்பார்கள் நமக்கு பின்பதாக. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அப்படி கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நாள் வரும், அதற்கான பதில் வரும். அப்போது நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுக்கிறார்கள், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறார், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான்ற வார்த்தையின்படி நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதான ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். வயல் நிலங்களில் ஒரு சிறிய போடப்பட்ட பயிர் அது முளைத்து அது வெளியே வரும்போது அது பச்சை நிறத்தில் ரொம்ப அழகாய் அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் போதே அந்த விதைகளை போட்ட அந்த விவசாயிக்கு எத்தனை ஒரு சந்தோஷம். போடப்பட்ட விதைகள் முளைத்து வந்திருப்பதை பார்க்கும்போது இந்த தண்ணீர்களில் அவைகள் முளைத்து எழும்பி அந்த ஆச்சரியமான காட்சிகள் என் கண்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை பேசும்போது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீரின் மூலமாக விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முளைத்து வரட்டும். இதுவரைக்கும் பட்டு போன காரியங்கள் இனி வரும் நாட்களில் பச்சையாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பட்டுப்போன சூழ்நிலைகள் எல்லாம் பச்சையாய் காணப்படட்டும், மகிமையாய் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், கண்ணீர் முடிவுக்கு வரட்டும். கண்ணீருக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தில். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். தேவனே, வடித்த கண்ணீர் ஏராளம் 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 ஏராளம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், வியாகுலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலையும் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணி கண்ணீருக்கான பலனை உடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமான தேவ நன்மைகள், நிச்சயமான தேவ கிருபைகள் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நல்லவர். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட நடத்துவார். ஆமென்.